பள்ளியில் ராணியின் முதல் நாள். எழுதியது ஷெரில் ராவ். இன்றைய தினம்தான் நான் பள்ளிக்கு செல்லும் முதல் நாள். அம்மா என் கையை பிடித்துக்கொண்டு என்னுடன் சேர்ந்து நடந்து வருகிறார். நான் இப்பொழுது வளர்ந்து விட்டேன். என் கையை விடுங்கள், என்னை விடுங்கள் என்றேன் நான். ஆனால் அம்மா என் கையை மிக இறுக்கமாக பிடித்திருந்தார். எனது புதிய பள்ளிக்கு அருகில் பல குழந்தைகள் வசித்து வருகின்றனர். சிலர் பேருந்து மூலம் வருகிறார்கள், சிலர் கார் மூலம் வருகிறார்கள், மற்றவர்கள் ரிக்ஷாவில் வருகிறார்கள், இன்னும் சிலர் இருசக்கர வாகனங்களில் வருகிறார்கள், மேலும் சிலர் என்னைப் போல் நடந்து வருகிறார்கள். பள்ளியின் நுழைவாயிலை அடைந்தவுடன் அம்மா என் கையை விட்டுவிட்டார். அவர் வாசலிலேயே நின்று கொண்டதால் நான் தனியாக பள்ளிக்கு உள்ளே செல்ல வேண்டியிருந்தது. என்னை சுற்றி பல புதிய முகங்கள் தென்பட்டன. நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன், மற்றொரு அடி எடுத்து வைக்கிறேன். பின்னால் திரும்பி பார்த்தேன். நான் விலகிச் செல்ல செல்ல அம்மாவின் உருவம் சிறியதாக தெரிய தொடங்கியது. இப்படியே போனால் அவள் மறைந்து விடுவாளோ? நான் திரும்பி அவளிடம் ஓடிச் சென்றேன். வளர்ந்து பெரியவளாகிவிட்ட உணர்வு இப்போது என்னிடம் இல்லை. அம்மாவின் கையை நான் பிடித்து கொண்டேன். தயவு செய்து என்னை விட்டு போகாதீர்கள் என்றேன் நான். என்னை தவிர மற்ற அனைத்து குழந்தைகளும் இப்பொழுது உள்ளே இருக்கிறார்கள். நான் மட்டும் வெளியே நிற்கிறேன். ஆசிரியை பள்ளிக்கு வெளியே வந்து என்னை பார்த்து புன்னகை செய்தார். அதை கண்டதும் நானும் பதிலுக்கு புன்னகைத்தேன். ராணி, பள்ளி முடிந்து நீ திரும்பி வரும் வரை நான் உனக்காக இங்கேயே காத்திருப்பேன் என்றாள் அம்மா. அம்மாவை பற்றி இருந்த கையை நான் விட்டுவிட்டேன். அம்மா என்னை நோக்கி கையசைத்து விடை கொடுத்தாள். பள்ளி முடிந்ததும் அம்மா எனக்காக வெளியே காத்திருப்பார் என்று யோசித்துக் கொண்டே பள்ளியினுள் நான் உற்சாகமாக ஓடினேன். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி.